இருக்கட்டும், வெற்றிமாறனுடைய மைல்ஸ் டு கோவா இருக்கட்டும், இவன் தான் பாலோ படிக்கிறப்ப எனக்கு இவங்க 2 பேர் கூட ஒரு கட்டத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த வளர்த்தெடுத்த பாலு மகேந்திரா என்னவா இருந்தாருன்றது எனக்கு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட பொறாமையே ஏற்பட்டுருச்சு. ஒரு இன்சிடென்ட் இருக்குங்க. சாலி கிராமத்துல இருந்து வேற எதுக்கோ ப்ரொடியூசர் கதை சொல்றதுக்காக அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. கார்ல பாலா பாலு மகேந்திரா 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. கோடமான பிரிட்ஜ் வரைக்கும் கார் வந்துருச்சு. டக்குன்னு எப்போ நிப்பாட்டு இருக்கான்னு சொல்லி அவசரமா திரும்ப ஆஃபீஸ் கொடுத்துருக்காரு. இவருக்கு பாலாக்கு பயங்கர குழப்பம். ஐயோ நம்ம அதை மறந்துட்டோம், இது ஏதாவது சிக்கலாயிருச்சா, எதை மறந்துச்சா, ஐயோ சார் திட்ட போறாருன்னு பயங்கர குழப்பத்தோட வந்திருக்காரு. வந்தோடனே ஆஃபீஸை திறந்து உள்ளுக்கு போய் ஒரு ஜன்னலை திறந்து விட்டு சரி வாடா பேரில் இருந்திருக்காரு. பாலா ஒன்றுமே புரியல. என்ன இது என்னதுன்னு கூச்சம் பண்ணி சார் என்ன சார் இல்லை வழக்கமாக ஒரு பூனை வரும் வந்து இங்கே பால் குடிக்கும், நீங்கள் அடைச்சி போயிடுச்சுன்னா என்ன செய்வோம். அவ்வளோ மென்மையான மனசு அது. அங்கேருந்து தான் தன்னுடைய மனசு ரொம்ப சாஃப்டாக ஆக தொடங்குச்சு அப்படின்னு பாலா இவன் தான் பாலாவில் எழுதிருக்கு. ஓகே ஓகே.